أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா? அடுத்ததாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் அதிகமாக நேசிப்பதாகவும் அவர்களை பின்பற்றுவதாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லும்போது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இவங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலான மக்கள் இந்த முன்மாதிரி என்பதையே இரண்டு பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதரை ஏதோ வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும்தான் முன்மாதிரி, தொழுக, நோன்பு, தான தர்ம விஷயங்கள், இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்துக்கிறதையும், திருமணம் இது போன்ற மற்ற விஷயங்கள், என்னுடைய குடும்ப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல இறை தூதருடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டோம் என்பதை தான் முஸ்லிம்கள், இந்த பெரும்பாலான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லா யுக்மின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மயின், உங்களிலே யார் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இன்னும் ஏனைய உலக மக்களில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து மக்களை விடவும் அல்லாஹுடைய தூதராகிய நான் நேசத்திற்குரியவராக ஆகாத வரை உங்கள் யாரும் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது என்று இறை தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாவை பின்பற்றி நம்முடைய சமுதாயம் வாழணும். அந்த ஆனால் பின்பற்றுதல வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவோம். என்னுடைய சொந்த விஷயங்கள்ல, திருமணம் போன்ற இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இறை தூதருடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு மதிக்காளியதை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த விஷயங்களை தான் இப்போ காலையில இருந்து நிறைய சகோதரர்கள் பிரதிபலிச்சாங்க. அதுல இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நவீன அனாச்சாரங்கள் என்று சொன்னால், இப்போ ஏற்கனவே சகோதரர்கள் நிறைய பதிவு பண்ணாங்க இந்த போட்டோ ஷூட் மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி திருமணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் தரப்பா நாங்க பேசுறதுனால இளைஞர்கள் மத்தியில் பல பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திருமணத்தை ஒட்டி பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா நடுவர் அவர்களே? பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னா திருமணத்துக்கு முன்னாடியே, நம்ம திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வலிமாவை பேசுறோம். ஆனா இங்க என்ன நடக்குது, திருமணத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு விருந்து வைக்கிறோம், ஈசிஆருக்கு போயிடுவோம், ஓஎம்ஆருக்கு போயிடுவோம், ரெசார்ட்டை பிடிங்கன்னு சொல்லி திருமணத்திற்கு முன்பாகவே பேச்சுலர்ஸ் பார்ட்டி என்ற ஒரு கலாச்சாரமும் மாற்று மத கலாச்சாரமும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள போந்திருக்கு. அதை ஒட்டிதான் இந்த போட்டோ ஷூட், திருமணத்திற்கு முன்னாடி நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பட்டியலிட்டு விட்டார்கள். இது நபி வழி திருமணத்திற்கு பெரும் தடையாக இருப்பது இளைஞர்கள் தான் என்பதை ஆணித்தனமாக சொல்ல பொதுவாக சொல்லிக் கொள்கிறோம். சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக அஸ்ஸலாமு அலைக்கும். நபி வழி திருமணத்திற்கு பெரிதாக தடையாக இருப்பது பெற்றோர்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு பெற்றோர்கள் சுற்றி இருக்கிற அந்த சமுதாயத்தை பார்க்குறாங்க. இன்னைக்கு எப்படி திருமணம் நடக்குது, சமுதாயத்தில் அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த திருமண நிகழ்வை பார்க்குறாங்க. அவங்க எதை பார்க்க மறந்துட்டாங்க அப்படின்னா, நபிகளார் காலத்தில் எப்படி திருமணம் நடந்துச்சு, எப்படி திருமணங்கள் அமைஞ்சிச்சுன்னு சொல்லி அதை பார்க்க மறந்துட்டாங்க. நபிகளார் காலத்தில் ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னை மகரின்றி உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் இல்லாதனால எதையும் சொல்லலை. அந்த சபையில் இருக்கிற ஒருவர் எந்திரிச்சு, அல்லாஹ்வின் தூதரே நான் இந்த பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், மஹரா கொடுக்க உங்ககிட்ட என்ன இருக்கு? அப்போ வீட்டில் தேடி பார்க்குறாரு, என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் கீழே அணிஞ்சிருக்கிற இந்த லுங்கி மட்டும்தான், இந்த கீழாடை மட்டும்தான் என் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல சரி அது இல்லையா, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா மஹரா கொடுக்க, குர்ஆனுடைய வசனங்கள் ஏதாவது மனப்பாடமாக இருந்தா அதை நீ அவங்கள்ட்ட சொல்லு, அதை மஹராக கொடுத்து திருமணம் செஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா எல்லாராலையும் செய்ய முடிகிற அளவுக்கு மிக அழகான ஒரு வழிமுறையை இந்த திருமணத்துல ரசூலா காட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த திருமணம் இவ்வளவு எளிமையா இருக்குது. இன்னைக்கு பெற்றோர்கள் சமுதாயத்தில் நடக்கிற திருமணத்தை பார்த்து இதை சிரமமாக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது குழந்தை கையில் இன்னைக்கு மொபைல் கொடுத்தாலோ அல்லது அதுவாக மொபைல் எடுத்தாலோ தானாக லாக் ஓப்பன் பண்ணி செல்ஃபி எடுக்கிற அளவுக்கான உலகத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்கீங்க.
இளைஞர்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்றதை நீங்க மறந்துட்டீங்க. இரவு திருமணத்தில் மாப்பிள்ளை உறங்கிட்டு இருப்பார் 12 மணிக்கு. அப்போ மச்சனை போய் எழுப்பணும், அது ஒரு முறை. எழுப்பி மாப்பிள்ளை எழுந்துறீங்க, எப்போ நாளைக்கு நைட் தான் நான் முழிக்கணும், இன்னைக்கே என்ன எழுப்புற அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு எழுப்பி அவரை கொண்டு வந்து பெஞ்சில் உட்கார வச்சு, அப்போ பல்ல வளர்க்கணும் அந்த நேரத்தில். அவருக்கு மச்சனா வளர்க்குவார் பல்ல. மச்சனா வந்து மாப்பிள்ளை என்ன செய்வாரு, மாப்பிள்ளை ஈ காமிங்கன்னு. யார் ஈ காமிச்சது? பெத்தவங்களை ஈ காமிச்சாங்க இல்ல, அந்த மாப்பிள்ளை தயாரா வந்து ஈன்னு காமி பல்ல வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தாம்பூல தட்டுல காலை வச்சு காலை கழுவணும்னு சொன்ன உடனே காலை கொண்டு போய் தாம்பூல தட்டுல வைக்கிறாரு. தங்க மோதிரத்தை போடுறதுக்காக விரல ஸ்பீடா நீட்டிக்கிட்டு போறாரு, போடுங்க அப்படின்னு சொல்லி. கிரீடம் தலையில மாட்டுறதுக்காக தலையை காட்டுங்கன்னா தலையை சீக்கிரமா காட்டுறாரு. எத்தனையோ இடங்கள்ல இந்த திருமணத்திற்காக வேண்டி சேராவை அணிவித்து குதிரையில சென்று வலம் வருவதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு இடத்துல இது மாதிரி அனுப்புனாங்க, பின்னாடி மக்கள்லாம் போனாங்க. போன குதிரை என்னாச்சுன்னு தெரியல, மதம் பிடிச்சிருச்சு, குதிரை ஓடுது, மாப்பிள்ளை உட்காந்துக்கிறதுல. ஆமா, மக்கள் எல்லாம் அப்படி ஓடுறாங்க, மாப்பிள்ளை எப்படியாவது பிடிச்சலாம்னு சொல்லி. வரும்போது தனியா குதிரை ஓடுது, மாப்பிள்ளை இல்ல. என்ன நடக்குதுனாக்கா குதிரை எங்க போச்சுன்னு தெரியல. சொன்ன விஷயத்துல மாப்பிள்ளை வந்து சேரா போட்டுக்கிறதுனால எந்த பகுதியில போச்சு, எங்களை எங்க விட்டுச்சு, திருப்பி நான் எப்படி என் இடத்துக்கு போவேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு அனாச்சாரங்கள் பெருகி கிடக்குது. அதே போல நேரத்துல இன்னைக்கு இன்னொரு சொன்னாக்கா, இந்த திருமணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஸ்டேஜ்ல ஏத்தி போட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. பேப்பர்ல வந்து எல்லாம் படிச்சு செய்யுதான். கொஞ்சம் மாப்பிள்ளை நவுருங்க நவுருங்க நவுருங்கன்னு சொல்லி மாப்பிள்ளை ஸ்டேஜ்ல வந்து கீழே ஊந்துட்டார். கீழே ஊந்த அடுத்த செகண்ட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிரிச்ச உடனேயே அதே சபையிலே சொன்னார்கள், எனக்கு இந்த பெண்ணோட வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. ஏன்? இது மாதிரியான ஒரு அசிங்கம் ஏற்பட்டதால் எனக்கு அந்த பெண்ணோட வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அது மட்டும் இல்லை, சகோதரர் சொன்னார் இல்லையா, அப்சா என்ற அந்த பெண்மணியினுடைய மரணத்தை பற்றி சொன்னார்ல, அதே மாவட்டத்தை சார்ந்தவன் நான், அதே ஊரை சார்ந்தவன், அதே தெருவை சார்ந்தவன். விஷயம் என்னவென்றால், அந்த பெண் மரணித்து விடுவாள், பிள்ளையை பெற்றிருக்கிறாள் என்று தெரிந்த இந்த ஆண் மகன், இந்த இளைஞன் சொல்லணும், பசப்பு வார்த்தைகளை கொண்டாவது, ஏமா அப்பா அம்மா 1000 சொல்லுவாங்க, பெரியவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் உன் உள்ளத்துல வச்சுக்காத, நான் உன் கூட வந்து இருக்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று இந்த இளைஞன் சொல்லியிருந்தால் இன்றைக்கு அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருந்திருப்பாங்க, அந்த பெற்ற சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தாய் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த தாயும் இறந்து விட்டாள். அப்சா என்ற சகோதரி அநியாயமான முறையில் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது கொல்லப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். இது போன்ற நிகழ்வுகள் இனியும் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்று சொன்னால், இதற்கு உடந்தையாக இருந்த அந்த திருமணத்தை நடத்தி வைத்த, அந்த திருமணத்தில் பங்கு பெற்று உணவை சாப்பிட்ட, அனாச்சாரங்களில் பங்கு பெற்ற அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இனியாவது நாங்கள் இது போன்ற திருமணங்களுக்கு ஒரு காலம் உடந்தையாக மாட்டோம். அந்த சுன்னத் ஜமாத் திருக்கோவில் சந்தப்பேட்டை மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும் மார்க்கத்துக்கு உட்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அடிப்படையில் நாங்கள் விரலசித்தாலும் அசைக்க கூடாது என்று வாசகத்தை போட்ட போர்டை அமைத்து நீங்கள் பள்ளிவாசல் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் வைக்க வேண்டிய போர்டு எது தெரியுமா? எங்கு ஆடம்பர திருமணங்கள் நடைபெறுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக திருமணங்கள் நடைபெறுகிறதோ, அந்த மார்க்கத்திற்கு முற்றிலும் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனாச்சாரங்கள் நடைபெறுகிறதோ, வரதட்சணைகள் வாங்கப்படுகிறதோ, அது போன்ற திருமணங்களுக்கு நாங்கள் தஃப்தரை கொடுக்க மாட்டோம், திருமணத்தை செய்து வைக்க மாட்டோம், எங்களுடைய உலமாக்கள் ஆலிம்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் ஒப்புதல் அளித்தால், நீங்கள் இதற்காக முயற்சி எடுத்தால் அல்லாஹ் உங்களை அருள் புரிவான். ஒருவேளை நீங்கள் இதை மாறாக செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அன்-நிசாவில் சொல்லுகிறான், 4வது அத்தியாயத்தில் 140வது வசனம், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமியத்தும் ஆயாத்தில்லாஹி யக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகூது மாஹும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் எங்கெல்லாம் கேலி கூத்தாக்கப்படுகிறதோ, பரிகசிக்கப்படுகிறதோ அங்கு நீங்கள் அமராதீர்கள். ஒருவேளை நீங்கள் அங்கு அமர்ந்தால் அவர்களை போன்றுதான், அவர்கள் செல்லக்கூடிய இடம் எதுவோ அங்கே நீங்கள் செல்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வசனம் சொல்றான். நீங்கள் எல்லாம் ஆலிம்கள், உலமாக்கள், இதெல்லாம் இந்த வசனம் உங்களுக்கு தெரியும், தெரிந்தாலும் கூட இதற்கு மாற்றமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களை.
எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டவரே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதன் எரிபொருள் மனிதரும் கற்களும் ஆகும், அதன் மீது கடுமையும் கொடூரமும் கொண்ட வானர்கள் உள்ளனர், அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் குடும்பத்தாரை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இந்த திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் நிச்சயிக்கப்பட்டதில் ஆரம்பித்து முடிவு வரைக்குமே மிகப்பெரிய தடையாக இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் தான். சில பேர் சொன்னாங்க இளைஞர்கள் சொல்லிட்டு, ஒரு இளைஞர்களை நல்ல முறையில் சிறந்தவர்களாக உருவாக்குவது பெற்றோர்களுடைய கடமை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு உருவாக்கினார்கள். இறைவன் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை தன்னுடைய பிள்ளையிடத்தை சொல்லும் போது இப்ப உள்ள இல்லை, அவர் என்ன சொன்னாரு, இது இறைவனுடைய கட்டளையா, அதை நீங்க தாராளமா செய்யுங்க என்று சொன்னார்கள். அது போன்ற பிள்ளைகளை உருவாக்குவது யாருடைய கடமை? அது பெற்ற தாய் தந்தையுடைய பொறுப்பு, பெற்றோருடைய கடமை. அப்ப இந்த நபி வழி திருமணத்தை பெற்றோர்கள் சொன்னாங்கல்ல, அந்த தடைக்கெல்லாம் இருக்கிறாங்க பாறாங்கல்லு போல, அந்த பெற்றோர்கள் தாய் தந்தையர் மனது வைத்தால் நபி வழி திருமணத்தை நடைமுறைப்படுத்த. வரதட்சணைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பிள்ளைகள் தான் வரதட்சணை கேட்குறாங்க, பெற்றோர்கள் தான் கேட்கலன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த தமிழ்நாட்டில் விருகாவூரில் நடந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்காட்டா இருக்கு. ஒரு பெண் தற்கொலை செய்கிறாங்க. தற்கொலை செய்வதற்கு முன்னால் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை என்ன தெரியுமா வைக்கிறாங்க, என்னுடைய தற்கொலைக்கு என்னுடைய மாமனாரும் மாமியாரும் தான் காரணம். எப்படி மரண வாக்குமூலம், தற்கொலைக்கு முன்னால் தன் தற்கொலைக்கான காரணத்தை அந்த பெண் தெளிவுபடுத்திட்டு தற்கொலை பண்றாங்க. எதுக்கு இந்த தற்கொலை அவங்க பண்றாங்கன்னு சொன்னா, திருமணமாகி 9 மாத குழந்தை கையில் இருக்குது, வயிற்றுல 4 மாச குழந்தை அந்த பெண்ணு சுமந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண் ஏன் தற்கொலை பண்றாங்க என்று சொன்னால், தன் மாமியாரும் மாமனாரும் வரதட்சணை வாங்க சொல்லி என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பல மாதங்கள் கழித்தும் கூட என்ன செய்யறாங்க, வாங்கிட்டு துன்புறுத்துறாங்க. அந்த வேதனை தாங்க அந்த பெண் என்ன செய்யறாங்க, தற்கொலை செஞ்சுட்டு என்னுடைய மாமியாரும் மாமனார் தான் காரணம் என்று மரண வாக்குமூலத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்து விட்டு மரணிக்கிற செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட பெற்றோர்கள் நாங்க காரணம் இல்லை. இவங்க சொல்ற விளக்கம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு சிகரெட் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய தீமை, அதை பத்த வச்சு பிள்ளையுடைய வாயில வச்சிருவாங்களாம், வச்சிட்டு அதை எடுத்து எடுத்து விடுவாங்களாம், புள்ள புகை அவன் தான் உள்ள இழுத்து வெளியே விட்டான், நாங்க காரணம் கிடையாது, வாயில வச்சு மட்டும்தான் எடுத்தோம், ஆனா உள்ள புகையை இழுத்து விட்டது யாரு, ஏன் புள்ள, எனக்கும் அந்த பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போன்று என்ன செய்யறாங்க இன்னைக்கு பேசுறவங்க பேசுறாங்க. இளைஞர்கள் தான் காரணம், அவங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தங்கள் தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த செய்தியை இறுதியாக சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் திருட்டு சம்பவத்தில் சொல்றாங்க, லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின், இந்த முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் ல கத்தவத்து எதஹா, அவளுடைய கையை நான் துண்டிப்பேன், என் மகள் ஃபாத்திமான்னு பார்க்க மாட்டேன், என்னுடைய மகள் தப்பு செய்தாலும் தப்பு தப்பு தான் என்று கண்டிக்கிற பெற்றோர்களாக இருந்திருந்தால் வரதட்சணை என்றோ ஒளிந்திருக்கும். இன்னைக்கு வரதட்சணை இப்ப இவங்க தான் பேசுறாங்க, பேசிட்டு அப்புறம் எப்படி வரதட்சணை ஒழிக்க முடியும்? என் புள்ள சொல்லிட்டான், புள்ள சிகரெட் வாங்கிட்டு வந்து வாயில வைக்க வைப்போமா, வயிற்று எடுப்போமா, எடுக்க மாட்டோம், தீமன் தெரியுது இல்ல, அதனால உடல்ல பாதிப்பு ஏற்படும் சொல்றோம் இல்ல, அது போன்ற மறுமையில் வரதட்சணை என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே கண்டித்திருந்தால், பிள்ளை வரதட்சணை வாங்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் இவர்கள் தடையாக நின்றிருந்தால் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க பேச மாட்டோம், வேணா நீ போய் பேசிக்கோன்னா எத்தனை வாலிபர் போய் வரதட்சணை கேட்டிருப்பான், வெக்கத்தை விட்டு பேசியிருப்பான். அவனுக்கு உறுதுணையாக பக்கபலமாக எல்லாவற்றிலும் வரதட்சணை ஆணி முதல் இறுதி வரை யார் தான் இருக்கிறார், பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எந்த பாணியில பிள்ளையை வளர்க்குறாங்களோ அதன் பாணியில தான் பிள்ளைகள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய சில நடைமுறைகள், சில செயல்பாடுகள் தங்களுடைய பிள்ளைகளே திருந்தக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளார் வீட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய வேலையில ஃபாத்திமா ரலி அவங்களுடைய வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு ஆடம்பர திரைச்சீலையை பார்க்கறாங்க. திரைச்சீலையை பார்த்துட்டு தன்னுடைய மகளாருக்கு அந்த தீமையை புரிய வைக்கணும் என்பதற்காக அந்த வீட்டில் எந்த ஒரு விருந்தும் சாப்பிடாம எந்த ஒரு பழக்கம் வச்சுக்காம உடனே திரும்பிடுறாங்க. திரும்பின உடனேயே அங்க அலி ரலி அவங்களுக்கு செய்தி சொல்லப்படுது. அவங்க ஃபாத்திமா ரலி அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, வந்துட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சொல்லப்பட்ட விஷயம் காரணம் என்ன, இதற்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அங்க சொல்லப்படுது, இந்த ஆடம்பர திரைச்சீலைக்கு எனக்கு என்ன சம்பந்தம். அப்போ ஒரு தீமன் பார்த்த உடனே
தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்க? இன்னைக்கு பல தீமைகள் திருமணத்தில் நடக்கப்படுதுன்னு சொன்னா, நபி வழி திருமணத்துக்கு இளைஞர்கள் தடையா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? சின்ன வயசுல இருந்தே மார்க்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கடமை என்பது பெற்றோர்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது. அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயத்திலும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை சீர்கெட்டு போகுதுனாலும் சரி, ஒரு பிள்ளை இன்னைக்கு கேக்குறாங்க, தப்தர்ல கையெழுத்து போடுறது யாரு, மிச்சர் சாப்பிடுறது யாருன்னு உட்கார்ந்து கேக்குறாங்களே, பிள்ளைகளுக்கு முழுக்க முழுக்க இதுல பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குதான் செய்யுது. அதிக பங்கு யாருக்கு? அதிகமான வேலை வரதட்சணை பேரம் செய்யறது யாரு, அதே மாதிரி அந்த மஞ்சள் பூசுறது யாரு, பவுடர் பூசுறது யாரு, தட்டு பிரிக்கிறது யாரு, இன்னும் பேர் அனாச்சாரங்கள் செய்யறது யாரு? அவனுக்கு வேற வழி கிடையாது. அவனுக்கு வேற வழி கிடையாது என்ற காரணத்தினால அங்க அவன் அதுக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். தாய் சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்கதானே செய்யும். சொந்தக்காரங்களா, நான் மொய் வச்சுட்டேன், நான் நிறைய காசை வெளியே போட்டுட்டேன், உன்னோட கல்யாணத்தை வச்சுதான் அந்த காசெல்லாம் நான் வசூல் பண்ண முடியும், இப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் வற்புறுத்தும் பொழுது அந்த அவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்கு தான் தள்ளப்படுவார். என்னதான் ஒரு மார்க்கத்தில் உறுதியானவரா இருந்தா கூட சில தாய்கள் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு கட்டுப்பட ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது இல்ல. முழுக்க முழுக்க அவரையே காரணமா காட்ட முடியாது. பெரிதும் காரணம் என்பது அந்த பெற்றோரை சாரும். பிள்ளைகள் என்பது சிறிது அவர்களுக்கு அதுல பங்கு இருக்கும், பங்கு இல்லைன்னு யாருமே சொல்லிட முடியாது. பெரிய பங்கு என்பது பெற்றோருக்கு தான். திருமணத்துக்கு பின்னாடி பிதாத்தான விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த பிதாத்தான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் நபி வழி அடிப்படையில் திருமணம் செஞ்சு வரதட்சணை வாங்காமல் எதுவும் பிதாத்தான எந்த காரியமும் நடைபெறாமல் ஒரு மாப்பிள்ளைக்கு நடக்கக்கூடிய சம்பவம், எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், திருமணத்துக்கு பின்னாடி எப்பயும் போட்டிருக்க வாட்சி தான். வாட்சை பார்த்தோன்னா, என்னப்பா மாமியார் வீட்டு வாட்சா அப்படின்ற கேள்வி. அடுத்த மறுநாள், என்னப்பா புது சட்டை போட்டு வந்திருக்கேன், மாமியார் வீட்டு சட்டையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னப்பா கட்டில்லாம் வந்துச்சே, மாமியார் வீட்டு சீரா அப்படின்றாங்க. அப்போது நபிவழி அடிப்படையில் திருமணம் செஞ்சாலும், நபிவழி அடிப்படையில் எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நபிவழி அடிப்படையில் தான் நம்ம திருமணம் செய்யணும்னு ஒரு இளைஞர்கள் இருந்தாலும், பெற்றோர்கள் இது போன்ற ஒரு காரியத்தை முன்னாடி செஞ்ச ஒரு காரணத்தினால நபி வழியில் திருமணம் செஞ்சவங்களுக்கும் இந்த ஒரு பாதிப்பு இருக்குது. என்னதான் நம்ம நபி வழியை செஞ்சாலும் ஒரு பேர் வருது, என்ன இது போல, என்னடா இது போல நம்ம நபி வழியில இருக்கிறோம், நபி வழியில செஞ்சிருக்கோம், திரும்பவும் இது போல பேர் வருது அப்படின்ற ஒரு மன கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அது ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யுது. அதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். என்னப்பா மாமியார் காசு கொடுத்து நீங்க வாங்கலீங்கன்னு சொல்லுங்க. காசு கொடுத்து வாங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி பெற்றோர்கள் மாத்தி வச்சிருக்காங்க சமுதாயத்தை. சரி, பொதுவாக உலகத்தில் இந்த திருமணத்தை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை செஞ்சுப்பார். அப்போது கல்யாணம் என்பது, திருமணம் என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. வீடு கட்டுவது எப்படி ஒரு பாரதூரமான ஒரு சிரமமான ஒரு செயலோ, அதுபோல தான் கல்யாணமோ என்ற ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில், அதை எல்லா மதத்தவர்களையும் இது சூழ்ந்திருக்குது. இஸ்லாமியர்களும் இதில் விதிவிலக்கு இல்லாத அளவில் இந்த விஷயத்தில் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் வீடு என்பது, சொந்த வீடு என்பது எல்லா மனிதருக்கும் அவசியமா என்றால் அவசியம் இல்லை, வாடகை வீட்டில் கூட இருந்துக்கலாம். ஆனால் திருமணம் என்ற இந்த உறவு பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒரு உறவாக அது இருக்குது. எப்படி பசித்தால் அவன் உணவு உண்ண வேண்டுமோ, அதே போல ஒரு உணர்வுக்கு ஒரு வடிகால் காட்டுவது தான் இந்த திருமணம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையில் இந்த திருமணத்தை எளிமையான முறையில் வைத்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை மூலமா. ஆனா ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் மத்தியில எளிமையான திருமணம் என்பது இருக்கிறதா என்றால் இல்லை. வரதட்சணை வாங்க மாட்டாங்க, ஆனா அந்த திருமணத்தை மட்டும் 1000 பேரை கூட்டி விருந்து போடணும், விருந்துல என்னங்க தப்பு, உணவு தானே கொடுக்கிறோம் என்பதை வாதமாக ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய கூட வைக்கிறாங்க. ஆனால் அதுல எளிமை கடைபிடிக்கப்படவில்லை என்பதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எளிமையான முறையில் ஒரு டீ பிஸ்கெட்டை கொடுத்து, பேர்ச்சப்பழத்தை கொடுத்து திருமணம் செய்யறதுக்கு ஒரு இளைஞன் முன் வந்தாலும், ஏகத்துவத்திலேயே தன் குடும்பமே இருந்தாலும், இல்லை 1000 பேரை கூட்டு தான் உணவு போடணும், அந்த உணவுல கூட ஒரு தால்ச்சா சோறை போட்டுடலாம், எளிமையான உணவை போடலாம்னா இல்லை பிரியாணி தான் போடணும், சிக்கன் பிரியாணி போட்டு இல்ல மட்டன் பிரியாணி தான் போடணும், இப்படி எல்லா வகையிலும் செலவினங்களை இழுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த இளைஞர்களை பெற்றோர்கள் தான் தள்ளிடுறாங்க என்பதை நம்ம ஆணித்தரமா உணர முடியுது.
அதே போல பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம் என்பதற்கு 2 குர்ஆன் வசனம் ஒன்று முன்னாடியே சொல்லிட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு தான் சொல்றான். அதே போல நாளை மறுமையில நரக நெருப்புல அந்த மனிதர்கள் கருகும் போது மனிதர்களுடைய ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க, இறைவா என்னுடைய முன்னோர்களுடைய வழியை நான் பின்பற்றிட்டேன், என்னுடைய தலைவர்களுடைய வழியை பின்பற்றிட்டேன், அவர்கள் தான் எங்களை வழி எடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த மனிதன் சொல்வான் அவர்களுக்கு இரட்டிப்பு வேதனையை கொடு. அப்ப நம்மளை வழிகெடுத்தக்கூடிய ஒரு காரியம் பெற்றோர்களுக்கு தான் இருக்குது, அவங்களுக்கு இரட்டிப்பு வேதனையும் உண்டு என்பதை இதுல இருந்து நான் பதிவு வைக்கிறேன். தடையாக இருப்பது பெற்றோர்களா இல்லை வாலிபரால் சொல்லி தலைப்பு கொடுத்துறீங்க. அதையும் தாண்டி இமாம்களும் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது மட்டும் தான் காரணமா? இன்னும் சொல்லுங்களேன், நீங்க நிறைய வச்சுக்க இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதாவது பொதுவா நீங்க சொல்லணும்னால நம்ம எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குது. நீங்க சொல்லுங்க. என்னன்னா அவங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, உறவுகளும் காரணம், சமுதாயமும் காரணம். ஏன் மார்க்கம் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மார்க்கத்தில் நீங்க முழுமையாக நுழைந்து விடுங்கன்னு சொல்றான். இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கணும், தௌஹீதில் இருக்கிறோம், அஹ்லே ஹதீஸ்ன்றாங்க, சுன்னத் ஜமாத்துன்றாங்க, எல்லா பேர் பல விதங்களை வச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் எல்லா மார்க்கத்தை எல்லா ஜமாத்தும் நாங்கள் மார்க்கத்தின்படி தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இந்த இஸ்லாத்து மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து சொல்கிறாங்களா? முழுமையாக நுழைந்து விட்டாங்களா? இங்க உட்காந்து ஒவ்வொரு சகோதரர்களும் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனதில் கை வச்சு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன் அண்ணன் சொல்லிட்டாரு, அக்கா சொல்லிட்டாங்க, தங்கச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்குறாங்களா, நம்ம போகலாம், நம்ம மனைவி அனுப்பிச்சி விட்ருவோம், பிள்ளை அனுப்பிச்சி விட்ருவோம், வேற யாரும் அனுப்பிச்சி விட்ருவோம்னு சொல்லி அனுப்புறோமா இல்லையா? இப்படி நீங்கள் பார்த்து நிற்கிற சகோதரர்கள் அப்படி அனுப்புறீங்களா இல்லையா? இதெல்லாம் யார் காரணம்? தொடர்ந்து இந்த போன்ற காரியங்கள், வரட்சி கொடுமைகள், வரட்சி சாவுகள், முதிர் கன்னிகள், இதெல்லாம் வந்து நடக்குது. காரணம் யாரு? உறவுகளும் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் காரணமா இருக்கிறாங்க. இதெல்லாம் நாம வந்து என்ன செய்யணும், முழுமையாக நுழைந்த அடிப்படையில் நாம் ஏற்றுக்கிட்ட அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இப்போ பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதை விடணும்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் விடாத சூழ்நிலை இருக்கும். இனி பிறகாவது நாம் நம்மளுடைய சபதம் எடுத்துக்கணும். இது போன்ற காரியங்கள் மார்க்கத்துக்கு முரணான, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள், அல்லாஹ்வுடைய அந்த இறை வசனங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனையும் எங்கெல்லாம் கேலி கூத்தாக்கப்படுகின்றதோ அது போன்ற விஷயம் நான் இனி கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க உட்காரக்கூடிய சகோதர சகோதரிகளும் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளும் உறுதிமொழி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான நடக்கக்கூடிய காரியங்களில் நாம் ஒருபோதும் நானும் பங்கெடுக்க மாட்டேன், என் குடும்பத்தாரையும் பங்கெடுக்க விட மாட்டேன், என் பிள்ளைகளையும் நாம் பங்கெடுக்க விட மாட்டேன் என்று ஒவ்வொருத்தரும் நாம் உறுதி எடுப்போமா? அல்லாஹ் உறுதி எடுக்க கலக்க மாட்டேன் சொல்லணும். அதாவது இது போன்ற அனாச்சாரங்கள் நம்ம கலந்துக்கினாக்கா அல்லாஹ் அது போல எப்படி தண்டனை அதுக்கு நம்ம கொடுப்பான்? கலந்துக்காம ஒரு தீமை நடக்குதுனாக்கா அதுக்கு 3 படித்தரங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, ஒன்று உங்களால் முடிஞ்சால் கரத்தால் தடுங்க, இல்லைன்னா வாயால சொல்லுங்க. இறுதியாக ஈமான்ல பலகீனமான ஒரு நிலை என்னன்னா அதுல கலந்துக்காம விட்டுருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல நாம ஒவ்வொரு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல நம்ம இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்த நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக ஒரு தீமை நடக்குதுன்னாக்கா அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனை நம்ம எதிர்பார்த்துல இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா தடுத்த அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கான்னு சொன்னாங்க இல்லையா, பிடிக்கணும்னு அவங்க தடுத்தாங்க. அது மாதிரி நன்மை ஏமி தீமையை தடுக்கிற நம்ம இருக்கிறோம், இந்த இடத்துல நாம இருக்கணும். அப்போ முழுக்க காரணம் வந்து பிள்ளைகள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, நபி வழி பிரகாரம் ஒரு அமலை நம்ம செய்யணும்னா அது யார் முதல்ல தலைமை தாங்கி செய்யணும்? இப்போ நம்ம நபி வழி பிரகாரம் சொல்லணும்னா அத்தா சொல்கிற மாதிரி சொல்லணுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறைப்படி சொல்லணும்னா கேட்டால் எல்லோருமே என்ன சொல்லுவோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறைப்படி சொல்லுவோம். அத்தா ஒரு முறையில் சொல்லி கொடுத்தாலும் இப்படி தான் தொழுகணும், தொப்பி தான் போடணும், விரல் அசைக்கக்கூடாது இப்படின்னு சொன்னாலும் அது நபி வழி இல்லை, இதனால் என்னுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது, அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் தான் என்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அப்போ உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைபிடிக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் இந்த இபாதத்து, இந்த குறிப்பாக சொல்லணும்னா திருமணங்கிற அது ஒரு இபாதத்து. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, யார் அதை விட்டு விடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல.
அப்போ திருமண முறையே ரசுல்லா காட்டி தந்த இபாதத்தில் ஒன்று. அந்த இபாதத்தை எப்படி காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த முறையும் ரசுல்லா சொல்லி தந்திருக்காங்களா இல்லையா? அப்போ நிர்பந்தம் யார் படுத்தினாலும், பெற்றோர்கள் நிர்பந்தப்படுத்த செஞ்சாலும், ஊர் வழக்கம், பாரம்பரியம், குலப்பெருமை, இல்லாட்டி பேருக்காண்டி, ஊருக்காண்டி, விளம்பரத்துக்காண்டின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா மறுமையில யார் முதலாவது குற்றவாளியாக இருப்பாங்கன்னு கேட்டால் இந்த பிள்ளைகள் தான் அடைவாங்க. அப்போ இந்த திருமணத்தை, ஏன்னா எத்தனையோ திருமணங்களை பார்க்குறோம், பெற்றோர்கள் நபி வழி பிரகாரம் நடக்கணும்னு சொல்லி நின்றா கூட சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த உலக சூழல் காரணமாக காதலுங்கிற மோகத்தில் விழுந்து தன்னை விட வசதியில் கூடின ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ அத்தா என்ன செய்கிறாரு, நபி வழி பிரகாரம் அமைக்கணும், குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு செயல் இருந்தாலும் என்ன நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாம், அதை சிம்பிளான முறையில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இரண்டு சாரார் குடும்பத்தாரும் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த சூழல்ல இந்த ஆண் தரப்பை விட பெண் தரப்பு வசதி கூட இருக்கிறனால, பல கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால அந்த திருமணம் இவர் கையை மீறியே எந்த அளவுக்கு நடக்குதுன்னா, இவர் வராட்டியும் அந்த திருமணம் நடக்கும், அந்த அளவுக்கு திருமண ஸ்டேஜ் போகுது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, குர்ஆனை கடைபிடிக்கணும், இயன்றளவா கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பல ரூபாய் கடனை வாங்கி ஒரு திருமணத்தை முடிக்கிறாரு. அது அந்த அளவுக்கு அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாரு. அப்ப இளைஞர்கள் அதை மாற வேண்டும் அப்படிங்கறத இளைஞர்கள்னால இன்னைக்கு அந்த குடும்பமே கடன்ல இருக்கக்கூடிய ஒரு சூழலை பாக்குறோம். அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தீமை நடக்குதுன்னா அந்த தீமையை விட்டு என்ன செய்யணும், விலகக்கூடியவங்களா இருக்கணும், மனசால வெறுத்து ஒதுங்கணும். பெற்றோர்கள் வற்புறுத்தினா கூட, அதான் சொன்ன செய்தி தான், பெற்றோர்கள் வற்புறுத்தினா கூட அதற்கு துணை போகாம அந்த தீமைக்கு முழு காரணமா இவங்க தான் ஆக போறாங்கிறத உணர்ந்து அந்த தீமையில இருந்து முற்றிலும் விலகி இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஃபிஸ் ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்கன்னு சொல்கிறான். வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சு உடலை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறான். இந்த வசனங்கள் பொதுவாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் என்றாலும் கூட இளவயது பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் அதிகமாக இஸ்லாத்தில் முழுமையாக நுழையாமல் அரைகுறையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்கள் எந்தெந்த நபி வழிக்கு மாற்றமான வழிமுறைகளை பின்பற்றுறாங்கன்ற சில உதாரணங்களை சொல்கிறேன். முதலாவதாக அவங்களுடைய எண்ணங்கள் தனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களோட எண்ணங்களில் கோளாறு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அல்லாஹ் குர்ஆனில் யாரை நீங்கள் திருமணம் முடிக்கணும், யாரை திருமணம் முடிக்கக்கூடாது என்று ஒரு ஆணுக்கு கட்டளையிடும் பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய 221 வசனத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, இணை கற்பிக்கக்கூடிய பெண் அவங்க இறை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த கட்டம் வர வரைக்கும் நீங்கள் அவங்கள திருமணம் முடிக்காதீங்க, அவர்கள் உங்களை எவ்வளோ கவர்ந்தாலும் சரி, அதை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் உங்களுக்கு சிறந்தவள் என்று சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் புறந்தள்ளி விட்டு அவங்க இன்றைக்கு மற்றவர்கள் சொன்ன மாதிரி சினிமா மோகத்தில் நடிகைகளுடைய அந்த அழகில் வீழ்ந்த இளைஞர்கள் அழகிற்காக மாற்றுக்கொள்கையில் இருக்கக்கூடிய பெண்களை நோக்கி போகக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. தன்னுடைய குடும்பத்திலே ஒரு 2 அலையன்ஸ் வந்தாலும் கூட அதில் 2 பேருமே பொருளாதார ரீதியாக சரிசமமாக இருந்தாலும் கூட அழகில் கூட குறைச்சிருக்கும் பொழுது, அழகில் குறைவாக இருக்கக்கூடிய பெண் நேர்வழியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அழகில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய பெண் ஷிர்கான கொள்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவர்களை நோக்கி போகக்கூடிய இளைஞர்களை பார்க்க முடியுது. இது பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய கோளாறு. பெண் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சில விஷயங்களில் அவங்க மார்க்கத்துக்கு முரணான செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்படின்னா பெண் பார்த்து முடித்த உடனே இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த பெண் பார்த்த அந்த பெண்ணுக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிடுறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் உரையாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக இரவு நேரங்களில் அந்தரங்கமான நேரங்களில் தொடர்புகள் நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. இதில் நபிமொழி மீறப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்கும் பொழுது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நபிமொழியை அப்பட்டமாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் மீறக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தோம்னா திருமணம் அன்றைக்கு பெண்கள் தங்களை ஒரு காட்சி பொருளாக காட்டக்கூடிய விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக, அங்கேயும் அந்த பெண்களுடைய எண்ணங்கள் ரொம்ப தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. தன்னை எல்லாரும் மெச்சணும், அன்றைக்கு நான் தான் மிக அழகான ஒரு பெண்ணை மற்றவங்க பாராட்டணுன்றதுக்காக மிக உயர்ந்த ஒரு காஸ்ட்லியான மேக்கப்லாம் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா, பிற்காலத்தில் 2 சாரார் வருவாங்க, நான் பார்க்கல, அவங்க நரகத்திற்குரியவர்கள் என்று சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா மெல்லிய ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள்,
அவங்க வந்து தங்களுடைய முடிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பாங்க, ஒட்டகத்தினோட திமில்கள் போல் வச்சுருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்க வருவாங்க, நரகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய வாடகை கூட அவங்களால நுகர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முன்னறிவிப்பெல்லாம் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.